காரோட 4 வீல்லயும் தனித்தனியா Black கலர்ல ஒரு டிவைஸை அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். கடையில வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எதிர்க்க இருக்க ஒர்க் ஷாப்ல என்ன நடக்குதுன்னு ஆஃபீஸ் உள்ள ஏசி ரூம்ல இருந்தபடியே இந்த டிஸ்பிளேஸ் மூலமா மானிட்டர் பண்றாங்க. என்னமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Oh, he's the yeah, okay. Yeah, thank you. நிறைய பேர் வேற ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிலாம் கேட்குறாங்க. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, நல்ல கான்செப்டை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனாலும் நான் உங்களுக்காக வாரம் எதுனா இனிமேல் போடணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போடவும் ட்ரை பண்ணுறேன். நம்மளே வீட்டு வேலை செய்யணும், வீடியோ எடுக்கணும், ஆஃபீஸ் போகணும், சாமான் துவைக்கணும், பாத்ரூம் கூட கழுவணுன்னா பார்த்துக்கோங்களேன், எல்லாமே நம்ம தான் பண்ணோமா. அதனால் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் டயர்டாகிடுது. ஆனாலும் இனிமேல் வீடியோவை கரெக்டாக போடுறோன்னு காட்டுவாசி சேனல் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய நல்ல வீடியோலாம் போடுறோம். ஆனால் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஆம்பியன்ஸை பார்த்து இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கெஸ்ஸு கரெக்டானு பார்க்கலாம். வீடியோ உள்ள வாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு டயர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு டயர் ஷாப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் காரோட அலைன்மெண்ட் சரியில்லாததால் அந்த அலைன்மெண்ட் செக் பண்ண எடுத்துன்னு வந்திருக்கேன். அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க முடியாது, ஏன்னா கடை உள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ரூல்ஸ் படி கடையோட வெளியில் தான் நம்ம நிற்கணும். ஏன்னா உள்ளே எதுனா ஹசார்ட்ஸு, உள்ளே எதுனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர்ஸுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு டயர் கடை எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு டயர் கடையில் எவ்வளோ மிஷின்லாம் இருக்குது, எவ்வளோ கார் வருது, அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டயர் எனக்கு நல்லா தேஞ்சிடுச்சு அலைன்மெண்ட் சரியில்லாததால். அதனால் அந்த ஒரு டயரை மட்டும் நான் புது டயர் இப்போதைக்கு மாற்ற போகிறதில்ல. 4 டயருமே சேர்த்து தான் நான் அப்புறமா புது டயராக மாற்ற போகிறேன். அந்த ஒரு டயரை மட்டும் நான் மாற்றி தர சொல்லியும் கேட்டிருக்கேன். அதாவது ரீபில்ட் பண்ண டயர், பழைய டயர் மாற்றுவோம் தெரியுமா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாளுக்கு அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா டயரும் தேஞ்சோடனே 4 டயரும் மாற்றிக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கடையில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட் சைடில் இருக்க போர்டை பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சு, அலைன்மெண்ட்டு, யூஸ் டயரு, பிரேக்கு, வீல் ரிப்பேரு, ஸ்டேட் இன்ஸ்பெக்ஷனு, நியூ டயரு, ஏசி இதெல்லாம் சரி பார்க்குறோன்னு போட்டிருக்காங்க. கார் எடுத்துகிட்டு வந்தோடனே நீங்கள் இந்த செக்இன் ஸ்பாட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ரூமில் போய் என்ன பிரச்சனைன்னு பேசலாம். இந்த இடத்துல கார் ரிப்பேர் பண்ணுறதுலாம் எதுவும் பண்ணுறதில்ல. முக்கியமாக நம்ம வந்திருக்கிறது மெக்கானிக் ஷெட்டும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் டயர் ஷாப் தான். ஆனால் டயர் கூட இங்கே மாற்றுறதில்ல, அந்த சைடில் இருக்க ஒர்க் ஷாப்பில் தான் மாற்றுறாங்க. நான் இன்னும் பேசுனேனே அந்த போர்டு அதோ இருக்குது பாருங்கள். அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே தான் ஆஃபீஸ் ரூம் இருக்குது. இந்த ஆஃபீஸ் ரூம்னா சும்மா இங்கே வெயிட்டிங் ரூம், ஒரு ரிசப்ஷன் மாதிரி. வரவங்களாம் அங்கே தான் ஒர்க் ஷாப் இருக்குது. ஒர்க் ஷாப்பில் அவங்க வேலை நடக்கும்போது இங்கே நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே ஸ்நாக்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்கே பில் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கே சேஃப்டி கேமராலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. நாட் ஃப்ரீ ப்ளீஸ் பேன்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா வச்சுருக்கோன்னு ஆட்டையை போட்டு தின்னுடாதீங்க, இதுக்கெல்லாம் காசு $1 இங்கே வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் இங்கே இப்படி வச்சுருக்காங்க. பெரிய ஷோரூம்லாம் போனீங்கன்னா அவங்க பில்லுலேயே நிறைய அமௌண்ட் தீட்டிடுறதால இதை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அடுத்த வாட்டி நான் ஆடி ஷோரூம் போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு காட்டுறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்குது. அமெரிக்காவில் கார்லாம் ஒழுங்காக வேலை செய்தான்னு வருஷம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த பிரேக்கு, லைட்டு, அதுக்கப்புறம் என்ஜினில் இருக்க பார்ட்ஸு எல்லாமே வேலை செய்தான்னு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு அப்ரூவல் லெட்டர் தருவாங்க. அதுக்கு இவ்வளோ காசு தான் வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட தொகையை மென்ஷன் பண்ணி எல்லா கடையிலையும் போஸ்டராக ஒட்டியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்டு, ஸ்ப்ரே, கார் க்ளீன் பண்ணுற சொல்யூஷனு, இந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம காசுக்கு $200 சுமார் ஒரு $1000 வரைக்கும் இந்த கடையிலே விற்கிறாங்க. எதிர்க்க இருக்க ஒர்க் ஷாப்பில் என்ன நடக்குதுன்னு ஆஃபீஸ் உள்ள ஏசி ரூமில் இருந்தபடியே இந்த டிஸ்பிளேஸ் மூலமாக மானிட்டர் பண்ணுறாங்க.
எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா, என்ன வேலை நடக்குது, எந்தெந்த காரில் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எல்லா பொருட்களும் திருடு போகாமல் பத்திரமா இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த கேமரா மூலமாகவே அசால்ட்டாக சும்மா ஜாலியாக ரூமில் குழு குழுன்னு உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாக நம்ம நின்று பேசிட்டு இருந்த டயர் ஷாப்போட ஆஃபீஸ் இதுதாங்க. அந்த ஆஃபீஸுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே நம்ம ஒர்க் ஷாப்பும் இருக்குது. ஒர்க் ஷாப்பை பாருங்கள், என்னமா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 6 காரை விட்டு வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கழட்டி போடுற பழைய டயரெல்லாம் ஆர்கனைஸ்டாக இந்த ட்ராப் ஆஃப் ஜோனில் வச்சுருக்காங்க. வேறு எதுனா ஒரு காருக்கு திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டால் இதை செகண்ட்ஸுக்கு கம்மி காசுக்கு விற்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்போட பின்னாடி பக்கத்தில் ஒரு பெரிய டயர் குடோனே வச்சுருக்காங்க. புது டயர்ஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் அடுக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் தான் காரை விட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனித்தனியாக பேஸ் மாதிரி செட் பண்ணி ஒரு பேஸ்லேயும் கராஜ் டோர்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் இந்த கடைக்கு ஷட்டர்லாம் செட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. நைட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த எல்லா கராஜ் டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இந்த இடம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்குல்லங்க. ஓஹோ, என்னதான் அமெரிக்காவில் டெக்னாலஜி முன்னுக்கு வந்தாலும் இங்கேயும் டயரில் காற்று லீக் ஆகுதான்னு செக் பண்ண நம்ம ஊர் மாதிரியே தண்ணியில் தான் முக்கி எடுக்கிறாங்க. நம்ம காரில் அலைன்மெண்ட் சரியில்லாததால் ஒரு டயர் தேஞ்சிடுச்சின்னு சொன்னல, அதை கூட மாற்றணும்னு சொல்லியிருந்தேனேங்க. அந்த டயர் தாங்க இது. டயரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அலைன்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க. டயரை மாட்டுறதுலாம் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. அங்கேயும் எங்கேயும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. நம்ம ஊரில் இல்லாத டெக்னாலஜியும் இல்லை. சரி, உள்ளே போய் எதனா காட்டலான்னு பார்த்தா நம்மளை ஒர்க் ஷாப் உள்ள அளவும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஃப்டி பர்பஸஸ்க்காக. டயரை மாட்டிட்டாரு. இப்போ அவர் கையில் இருக்க அந்த கார்ட்லெஸ் ட்ரில்லால் போல்ட்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணுறாரு. அது பேட்டரியிலே வேலை செய்யுங்க. அப்பப்போ சார்ஜ் போட்டுக்க வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா டயரை கழட்டுறதுக்கு தட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவையான ஸ்பேனர்ஸு, ஃப்ரெஞ்சு, சுத்தியல், இது எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இந்த கேபினட் மாதிரி ஒரு செட்டப்பில் சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு சில ஹைட்ராலிக் ஜாக்கும் வச்சுருக்காங்க. தோ பாருங்கள், 3.25 டன்னு லிஃப்ட் பண்ணுற ஒரு ஜாக் இது. இதே மாதிரி நிறைய ஜாக் வச்சுருக்காங்க இந்த கடையில். நம்மளது ரொம்ப தேஞ்சு போன அந்த டயரை ஏற்கனவே அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அலைன்மெண்ட்டுக்காக அடுத்த பேல் எடுத்துகிட்டு உள்ளே விட்டு லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க காரை தேவையான ஹைட்டுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணாதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு நின்று வேலை செய்கிறதுக்கு, அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் காரை இப்போ நல்லாவே லிஃப்ட் பண்ணுறாங்க. தேவையான அளவு லிஃப்ட் ஆன அப்புறம் மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு கார் உள்ள உட்காந்துட்டு இருந்தவர் கீழே இறங்கிட்டார். காரோட 4 வீல்லையும் தனித்தனியாக பிளாக் கலரில் ஒரு டிவைஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த டிவைஸ்லேருந்து ரெட் கலரில் ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி இந்த மிஷினில் வேறு எங்கேயோ போய் ஃபீட் பண்ணுது. இந்த மிஷினில் காரோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஒரு ஹெட்டில் தான் ஒரு மானிட்டர் இருக்குது. அந்த மானிட்டரில் தான் இந்த காரில் ஒரு டயர்லேயும் எந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்குன்னு டிஜிட்டலாக ஒரு ஸ்கேல் மூலமாக காட்டுறாங்க. இப்போ இந்த டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கிறது ரியர் வீலோட அலைன்மெண்ட் பொசிஷன்ஸ். ரியர் வீலோட கேம்பர் எவ்வளோ, டோ எவ்வளோ எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இந்த எல்லா ரெட் கலரையும் க்ரீன் கலர் வர வரைக்கும் டயரை அட்ஜஸ்ட் பண்ணி அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம காரோட ஹப்பில் கனெக்ட் ஆகிருக்க அந்த மிஷினை பாருங்களேன், ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த அலைன்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்களா இல்லை அலைன்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் க்ரீனாக வர மாதிரி இங்கே இவர் அலைன்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. தேஞ்சு போன டயரை மாற்றி அலைன்மெண்ட்டையும் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. காசை கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் மிச்சம். Cleburne, Saginaw, Greenville, and Bedford. We'll take care of y'all anytime. Will it be cheap and good service? The good quality? Prices, by the way. I'll work with y'all as well. Oh, yeah. And the owner right here as well. Oh, he's the owner. Yeah, okay. Yeah, thank you. Thank you. இந்த கடைக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நான் நல்ல சர்வீஸை குறைஞ்ச விலைக்கு நல்லாவே பண்ணி தருவேன். அது மட்டும் இல்லாம நான் இதெல்லாம் சொல்றதால நான் முதலாளி இல்லைங்க, இங்க நிக்கிறாரு இவர் தான் எங்க முதலாளி. வீடியோக்கு லைக் போடுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இப்பதான் கார் ஓட்டவே சூப்பரா இருக்கு. சும்மா கப்பல் மாதிரி மிதக்குது காரு.
இவ்வளோ நாளாக அலைன்மெண்ட் சரியில்லாததால் ஒரு மாதிரி ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டயர் தேஞ்சு வெடிக்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. கரெக்டான நேரத்தில் நான் அலைன்மெண்ட்டை செக் பண்ணி அந்த டயரையும் மாற்றிட்டேன். அது வரைக்கும் நல்லது. இல்லைன்னா பெரிய ஆக்சிடெண்ட்டில் கூட இது போய் முடியும். நீங்களுமே வந்து கார் அலைன்மெண்ட் அப்பப்போ செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு டயர் ஷாப் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் பில்லு. நம்ம ஏற்கனவே பே பண்ணும் போதும் பார்த்துருப்பீங்க. மொத்தமாக $118 ஆயிடுச்சு. நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,000 ஆயிடுச்சுங்க. அலைன்மெண்ட் மட்டுமே $80. அந்த ஒரு டயர் அலைன்மெண்ட் சரியில்லாததால நான் மாற்றாமல் விட்டேன் பார்த்தீங்களா, செகண்ட்ஸில் மாற்றினேன். அது மட்டும் $40. $40னா ஒரு 3000 ரூபாய். அந்த டயர் ஒரு 3000 ரூபாய். அப்புறம் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6000 ரூபாய். மொத்தமாக அப்படி இப்படின்னு ஒரு 9000 ரூபாய் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, கார் முக்கியம். இங்கே கார் இல்லாமல் இருக்கவே முடியாது. பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.